நாம சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிலையும் நம்ம உடம்போட மின்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா நம்புறது கஷ்டம்தான். ஆனா அதுதான் அறிவியல் உண்மை. அதான், இன்னும் சொல்ல போனா அந்த மின்சாரத்தை உடம்புக்குள்ளேயே திருப்பி விட்டா ஈர்ப்பு விசைய மீறி மனிதனால அந்தரத்துல மிதக்க முடியும்னு ஒரு தமிழர் 1500 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சிருக்காரு. ஆமா, அதாவது இதெல்லாம் ஏதோ கற்பனை கதை கிடையாது, இது ரொம்ப ஆழமான சயின்ஸ். கரெக்ட். இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல பழங்கால தமிழ் ஞானமும் நவீன குவாண்டம் இயற்பியலும் நேருக்கு நேர் சந்திக்கிற ஒரு வியப்பூட்டும் புள்ளிய பத்தி தான் நம்ம தோண்டி எடுக்க போறோம். உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நன்றி. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவும் சென்சிட்டிவான, அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. ஆமா, நாம இன்னைக்கு அலச போற மூலத்தரவு அண்டம் குரல் பாகம் 13. இதுல திருமூலர் காட்டுற மதிவட்டம், அதாவது அந்த அறநிலவு ரகசியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். குறிப்பா சொல்லணும்னா திருமந்திரத்தோட 724வது பாடலான மதிவட்டமாக வரையேந்து நாடி அப்படிங்கிற பாட்டோட உள்ள அர்த்தங்களை நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த பாட்டை நான் முதல் முறை சும்மா மேலோட்டமா படிச்சப்போ ஒரு சாதாரண ஆன்மீக பாடல் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. வானத்துல இருக்கிற நிலவை பத்தி ஏதோ வர்ணிச்சு சொல்றாரோன்னு நினைச்சேன். நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா இத ஒரு அணுவியல் அறிவியலோட, அதாவது அட்டாமிக் சயின்ஸோட ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் இதோட பிரம்மாண்டமே நமக்கு புரிய தொடங்கும். ஓ, அட்டாமிக் சயின்ஸ் லெவலுக்கு போகுதா இந்த பாடல்? விசை எதிர்ப்பு, இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு நம்ப முடியாத கனெக்ஷனை இந்த மூலத்தரவு ரொம்ப நுட்பமா விளக்குது. அப்போ அவர் சொல்ற இந்த மதிவட்டம் அப்படிங்கிறது வானத்துல இருக்கிற நிலவு கிடையாதா? அது ஏன் அறநிலவுன்னு சொல்றாங்க? அது வானத்துல இருக்கிற நிலவு கிடையவே கிடையாது. மனித மூளையோட இடது பக்கத்துல இருக்கிற ஒரு பிரத்யேகமான குளிர்ச்சி மையத்தை தான், அதாவது கூலிங் சென்டரை தான் திருமூலர் அப்படி சொல்றாரு. ஒரு நிமிஷம், குளிர்ச்சி மையமா? நம்ம உடம்பு என்ன ஒரு மிஷினா? அதிகமா சூடாகிறதுக்கு நாம சாதாரண வெப்பநிலையில தானே இருக்கோம். வெளியே இருந்து பார்க்க அப்படி சிம்பிளா தெரியலாம். ஆனா உடம்புக்குள்ள ஒரு மாபெரும் ரசாயன தொழிற்சாலையே ஓடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? செல்கள் வேலை செய்யறது, செரிமானம் நடக்கிறது, இதெல்லாம் சொல்றீங்களா? கரெக்ட். இதெல்லாம் விட மூளையில இருக்கிற கோடிக்கணக்கான நியூரான்கள் ஒவ்வொரு வினாடியும் தங்களுக்குள்ள சிக்னல்ஸ மாத்திக்கிட்டே இருக்கு. இந்த தொடர் இயக்கத்தால உடம்புல பெரிய அளவுல ஒரு தெர்மல் எனர்ஜி உருவாகும். ஓ, அதாவது பயங்கரமா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? ஆமா. இந்த வெப்பத்தை உடம்பு சரியா கையாளல அப்படின்னா செல்கள் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே கருகி அழிஞ்சு போகும். வயசாகிறதுக்கும் நோய் வர்றதுக்கும் இதுதான் மெயின் ரீசன். வாவ், இத கேட்கும்போது எனக்கு நான் ரொம்ப விரும்புற ஒரு விஷயம் தான் டக்குன்னு ஞாபகம் வருது. இந்த ஹை எண்ட் கேமிங் பிசி எல்லாம் இருக்குல்ல? ஆமா, சொல்லுங்க. சாதாரண கம்ப்யூட்டர்ல சூட்டை தணிக்க ஒரு சின்ன ஃபேன் இருக்கும். ஆனா அந்த கேமிங் பிசில பாத்தீங்கன்னா ப்ராசஸர் ரொம்ப ஹீட் ஆகி உருகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லிக்விட் கூலிங் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. ஒரு குளிர்ந்த திரவம் அந்த சிஸ்டம்குள்ள பைப்பா ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப கரெக்டான உதாரணம். அதே கான்செப்ட் தான் நம்ம உடம்புலயும் நடக்குது. அப்போ நம்ம உடம்புங்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் அதிக வேலைப்பளுவால சூடாகி அழிஞ்சிடாம இருக்க மூளையோட இடது நாடி வழியா பாயிற இந்த மதிவட்ட ஆற்றல் ஒரு லிக்விட் கூலிங் சிஸ்டம் மாதிரி செயல்படுதா? அதை விட ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு அமைப்பு இது. இடாக்கலைன்னு சொல்லப்படுற இடது நாடியில பாயிற இந்த நுட்பமான ஆற்றல தான் சித்தர்கள் சந்திர ஒளின்னு ரொம்ப கவித்துவமா சொல்றாங்க. இதுதான் ஆயுள நீட்டிக்குது. சூப்பர். ஆனா எனக்கு இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. உடம்புல இப்படி ஒரு அதிநவீன கூலிங் சிஸ்டம் இயற்கையாவே இருக்கும்போது நாம ஏன் சீக்கிரமா வயசாகிறோம்? நாம ஏன் முழு ஆற்றலையும் பெறதில்ல? ஏன்னா நாம அந்த சிஸ்டம்கான பவரை எங்கேயோ நமக்கு தெரியாமலேயே வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியா? அந்த ஆற்றல் எப்படி வீணாகுது? அது எப்படி வீணாகுதுங்கிறத திருமூலர் அந்த பாட்டோட அடுத்த வரியிலேயே மிக தெளிவா சொல்றாரு. இது விட்டி கீராயுமா அமர்ந்த அதனார் அப்படின்னு ஒரு வரி வருது. அந்த ஈராரியுமா அமர்ந்தது அப்படிங்கிற வார்த்தைய சொல்றீங்களா? அதேதான். அந்த ஈராரு அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளதான் நம்ம உடம்போட மாபெரும் இயற்பியல் ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. ஈராருனா 2 பெருக்கல் 6, அதாவது 12ன்னு அர்த்தம். 12ன்னா 12 நிமிஷமா இல்ல 12 முறை மூச்சு விடுறதையும் சொல்றாரு. இது எதை குறிக்குது? இது 12 அங்குலத்தை குறிக்குது. நாம சாதாரணமா எந்த கட்டுப்பாடும் இல்லாம மூச்சை வெளியே விடும்போது காத்து நம்ம மூக்குல இருந்து சுமார் ஒரு 12 அங்குல தூரம் வரைக்கும் வெளியே பாயுது. ஓ, அதாவது அந்த மூச்சு காத்து வெளியே போற தூரத்தை அவர் சொல்றாரு. ஆமா. ஆனா நாம இத வெறும் காத்து வெளியே போகுது, ஆக்சிஜன் உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா மூலத்தரவுகள் படி இது மனித உடலின் மின் அழுத்த கசிவு.
மின் அழுத்த கசிவா? ஆமா, இங்கிலீஷ்ல இத வோல்டேஜ் லீக் அப்படின்னு மூலத்தரவுகள் ரொம்ப துல்லியமா சுட்டி காட்டுது. ஒரு நிமிஷம். இது எனக்கு ரொம்ப இடிக்குது. இதை நான் அப்படி ஈஸியா ஏத்துக்க தயங்குறேன். ஏன், என்ன சந்தேகம் உங்களுக்கு? மூச்சு விடுறதுங்கிறது நாம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நடக்கிற ஒரு சாதாரண பயாலஜி நிகழ்வு தானே. ஆக்சிஜன் ரத்தத்துல கலக்குது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. இதுல எங்க கரண்ட் வந்துச்சு? உயிரியலையும் இயற்பியலையும் தனித்தனியா பார்த்தே பழகிட்டோம் நாம, அதனால அப்படி தோணுது. இல்ல, திருமூலர் எப்படி இதை ஒரு எலக்ட்ரானிக் பேட்டரியில நடக்கிற மாதிரி வோல்டேஜ் லீக்னு சொல்றாரு? நம்ம மூச்சு விடும் போதெல்லாம் உடம்போட கரண்ட் காத்துல கரைதா என்ன? மூக்குல இருந்து ஸ்பார்க் வர மாதிரி சொல்றீங்களா? உங்க சந்தேகம் ஆழமானதுதான். ஆனா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, மூளையில இருந்து உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகத்துக்கும் கட்டளைகள் எப்படி போகுது? நரம்பு மண்டலம் வழியா போகும். ரொம்ப நுட்பமான மின் துடிப்புகள், அதாவது எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் தானே. இதயம் துடிக்கிறதுக்கு கூட ஒரு சின்ன கரண்ட் தேவைப்படுது. கரெக்ட் தான். அதனாலதான் இசிஜி எல்லாம் எடுத்து ஹார்ட்டை செக் பண்றோம். எக்ஸாக்ட்லி. நம்ம செல்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட மில்லி லிட்டர் வோல்டேஜ்ல தான் இயங்குது. சுருக்கமா சொன்னா நம்ம உடம்பே ஒரு பயோ எலக்ட்ரிக் இயந்திரம் தான். ஓஹோ, அப்ப உடம்பு முழுக்கவே ஒரு சிக்கலான எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் மாதிரி தான் இயங்குது. சரி, ஆனா அதுக்கும் இந்த 12 அங்குல மூச்சு காற்றுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பயோ எலக்ட்ரிக் மிஷின் இயங்குறதுக்கான உயிராற்றலை நாம சுவாசம் மூலமா தான் வாங்குறோம். உள்ள போற காத்து ஒரு குறிப்பிட்ட மின் அழுத்தத்தை உருவாக்குது. ஆனா வெளியே விடும்போது வெறும் கரியமில வாயு மட்டும் போறதில்ல. வேற என்ன வெளியே போகுது? நம்ம உடம்போட ஈரப்பதமும் அயனியாக்கப்பட்ட நுட்பமான துகள்களும், அதாவது அயான்ஸ் சேர்ந்து வெளியே போகுது. பிசிக்ஸ்ல அயனிகள்னா மின் சுமை கொண்ட துகள்கள், அதாவது சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் சொல்றீங்க? ஆமா. நாம கவனமே இல்லாம மூச்சை வெளியே தள்ளும் போது இந்த அயோனிகளோட சேர்ந்து நம்ம உடம்போட உயிர் மின்னழுத்தமும் அந்த 12 அங்குல தூரத்துக்கு காத்துல சிதறி வீணாகுது. வாவ்! மொபைல் போன் பேட்டரியில ஒரு சின்ன லீக் இருந்தா எப்படி அதோட சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி பேட்டரி டெட் ஆகுமோ, அதே மாதிரி தான் எதுவும் நடக்குதா? 100%. அதேதான். ஒவ்வொரு மூச்சிலையும் நம்ம பயோ எலக்ட்ரிக் பேட்டரி சார்ஜ் குறைஞ்சுகிட்டே வருது. இதத்தான் திருமூலர் வோல்டேஜ் லீக்னு சொல்றாரு. இதை நினைக்கும் போதே ரொம்ப பிரமிப்பாவும் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. நாம ஒரு நாளைக்கு 20,000 தடவைக்கு மேல மூச்சு விடுறோம். ஒவ்வொரு மூச்சிலையும் இந்த 12 அங்குல ஆற்றல் கசிஞ்சா நம்ம வாழ்நாள் முழுக்க எவ்வளவு பெரிய பவரை சும்மா காத்துல விட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் சிந்திக்க வேண்டிய விஷயம். அந்த ஆற்றல் இருந்தா மனித உடம்பு எவ்வளவு வேலைகள் செய்யும். அப்போ இந்த கசிவை தடுத்து நிறுத்தினா உடம்புல என்ன மேஜிக் நடக்கும்? வெளியே போற மூச்சை தடுத்து அந்த வோல்டேஜ் லீக்க பிளக் பண்ண முடியுமா? அப்படி செஞ்சா மனித உயிரியல்ல என்ன மாற்றங்கள் நடக்கும்? அதுக்கான விடையதான் அவர் பதிவட்டத்துள் நின்று பாலிக்கு மாறு அப்படிங்கிற அடுத்த வரியில சொல்றாரு. பதிவட்டம். ஆமா, இங்கதான் பதிவட்டம் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வார்த்தையை அவர் அறிமுகப்படுத்துறாரு. இது வோல்டேஜ் லீக்க தடுக்கிறது மட்டும் இல்ல, அந்த ஆற்றலை ஒரு குவாண்டம் பாய்ச்சலுக்கு எடுத்துட்டு போற அறிவியல். ஒரு நிமிஷம், முன்னாடி மதிவட்டம் பார்த்தோம். அது மூளையோட இடது பக்கத்துல இருக்கிற கூலிங் சிஸ்டம். அப்போ இந்த பதிவட்டம்ங்கிறது என்ன? புதுசா ஒரு வட்டத்தை சொல்றாரு. இது உடம்புல இருக்கிற இன்னொரு உறுப்பு கிடையாது. இது ஒரு செயல்முறை. வெளியே வீணாகிற அந்த 12 அங்குல ஆற்றலை, அதாவது அந்த அயனியாக்கப்பட்ட காத்த செதற விடாம இடது பக்கத்துல இருக்கிற அந்த மதிவட்டம் வழியாவே திரும்ப உள்ள திருப்பணும். ஓ, வெளியே விடாம உள்ளேயே திருப்பி விடுறதா? ஆமா, அப்படி திருப்பி மனித உடம்போட மைய அணுக்கருவுல, அதாவது நாபின்னு சொல்ற அந்த சென்டர் பாயிண்ட்ல நிலைநிறுத்தணும். இந்த மாதிரி பவர் லீக்க தடுத்து உடம்போட மையத்துல பதிய வைக்கிற ப்ராசஸ் தான் பதிவட்டம். இருங்க, வெளியே போற காத்த சும்மா உள்ளே வச்சுக்கிறது அப்படிங்கிறது வெறும் மூச்சு பயிற்சி மாதிரி தானே இருக்கு. ரொம்ப நேரம் மூச்சு பிடிச்சா தலை சுத்தம், அவ்வளவுதானே. இதுல எங்க குவாண்டம் பிசிக்ஸ் வருது? இங்கதான் அந்த அணுவியல் அறிவியலோட உச்சக்கட்ட விளைவு நடக்குது. இது சாதாரண மூச்சு பயிற்சி இல்ல. வீணாகிற மின் அழுத்தத்தை உடம்புக்குள்ளேயே தடுத்து மையத்துல குவிய வைக்கும் போது அது வெளியேற வழி இல்லாம ஒரு சுழற்சியை உருவாக்குது. ஒரு சுழற்சி? ஆமா. இயற்பியல்ல அந்த ஃபாரடே விதியை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு கம்பி சுருளுக்குள்ள, அதாவது ஒரு காயிலுக்குள்ள கரண்ட் சுழலும் போது அங்க என்ன நடக்கும்? ஓ, ஒரு கம்பியில மின்சாரம் ஓடினா அதை சுத்தி ஒரு காந்தப்புலம் உருவாகும், எலக்ட்ரோ மேக்னட்டிசம். அதேதான் இங்கேயும் நடக்குது. இந்த 12 அங்குல பயோ எலக்ட்ரிக் ஆற்றல் வெளியேறாம நம்ம முதுகுத்தண்டம் மையமா வச்சு உள்ளேயே சுழலும் போது சாதாரண நம்ம மனித உடம்பு ஒரு மாபெரும் காந்தப்புலமா மாறுது. நிச்சயமாவா? உடம்பே ஒரு மேக்னெட் மாதிரி ஆயிடுமா? ஆமாங்க.
உங்க உடம்பு சுத்தி ஒரு பிரம்மாண்டமான காந்த வளையம் உருவாகும். இதோட உச்சகட்ட விளைவு என்ன தெரியுமா? இந்த காந்த புலம் ரொம்ப அடர்த்தி ஆகும்போது பூமியோட ஈர்ப்பு விசையில இருந்து விடுபடுற அந்த ஆன்டி கிராவிட்டி நிலை உண்டாகுது. ஆன்டி கிராவிட்டியா? அதாவது புவியீர்ப்பு விசையை எதிர்க்கிறதா? கரெக்ட். பூமியோட ஈர்ப்பு விசை உங்களை கீழே இழுக்கும். ஆனா உங்க உடம்பு உருவாக்குற இந்த காந்த புலம் பூமியோட காந்த விசையை எதிர்க்கும். ரெண்டு காந்தத்தோட ஒரே துருவங்கள் எப்படி ஒன்னே ஒண்ணு விலக்குமோ அதே மாதிரிதான். ஓ, அப்போ ஈர்ப்பு விசை விலகும் போது மனித உடம்பு அந்தரத்துல மிதக்கக்கூடிய ஒரு நிலையை அடையுமா? கண்டிப்பா. அததான் இந்த மூலத்தரவு ரொம்ப ஆழமா விளக்குது. வாவ், இது நிஜமாவே மூளையை சுழல வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு இது எப்படி பாக்குறேன்னா, ஜப்பான்ல ஓடுற அந்த மேக்லிவ் ரயில்கள் தான் டக்குன்னு ஞாபகம் வருது. எப்படி ஒப்பிடுறீங்க? அந்த அதிவேக ரயில்களுக்கு சக்கரமே கிடையாது. ரெண்டு காந்த புலம் ஒன்னே எதிர்க்கிற விசைய வச்சு தண்டவாளத்துல உரசாம அந்தரத்துல மிதந்துகிட்டே மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்துல போகும். அதே மாதிரிதானே இதுவும்? எந்த சந்தேகமும் இல்லாம அதே தத்துவம் தான் இங்கேயும் செயல்படுது. மேக்லிவ் ரயிலுக்கு நாம வெளியிருந்து கரண்ட் கொடுக்கறோம். ஆனா திருமூலர் காட்டுற இந்த அறிவியல்ல மனித உடம்பு தானாக்கான மின்சாரத்தை தானே உற்பத்தி பண்ணிக்குது. நினைச்சு பார்க்கவே ரொம்ப வியப்பா இருக்கு. ஒரு மனித உடம்பு தன் சொந்த மூச்சு காத்தையே வீணாக்காம ஒரு டைனமோ மாதிரி உள்ள சுழல வைக்குது. ஆமா, அந்த சுழற்சியால உடம்பே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டா மாறுது. அந்த காந்த புலம் பூமியோட ஈர்ப்பு விசைய தள்ளி உடம்ப மிதக்க வைக்குது. ஒரு மனுஷனை ஒரு ஹைபிரிட் எலக்ட்ரிக் வண்டி மாதிரி மாத்திர செயல்முறைன்னு தான் நான் சொல்லுவேன். மிகச் சரியான ஒப்பீடு. வெளியிருந்து எந்த எரிபொருளும் தேவையில்ல. நம்ம சொந்த சுவாசமே நமக்கு பேட்டரி. நம்ம உடம்பே ஒரு இன்ஜின். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த நவீன பரிசோதனை கூடமோ சென்சார்களும் இல்லாத காலத்துல இந்த வோல்டேஜ் லீக்கு, மின்காந்த குலம் மாதிரியான குவாண்டம் விஷயங்களை திருமூலர் எவ்வளவு நுட்பமா பதிவு செஞ்சிருக்காருன்னு பாருங்க. கண்டிப்பா. மதிவட்டம், ஈராறு, பதிவட்டம்ங்கிற சாதாரண தமிழ் வார்த்தைக்குள்ள அண்டத்தோட இயற்பியல் விதிகளையே வச்சிருக்காரு. ஆமா, சுவாசம்ங்கிறது வெறும் ஆக்சிஜன் பரிமாற்றம் இல்ல. அது பிரபஞ்சத்தோட இயற்பியல் விதிகளோட நம்ம உடம்பு நடத்துற ஒரு மௌனமான உரையாடல். நாம மூச்சை எப்படி கையாளுறோங்கிறத பொறுத்துதான் நம்ம பூமியோட ஒட்டி வாழ போறோமா இல்ல மிதக்க போறோமாங்கிறதே முடிவாகுது. அருமை. ரொம்பவும் ஆழமான, அதே சமயம் பல புதிய திறப்புகளை கொடுத்த ஒரு தளத்துக்கு இன்னைக்கு நாம போயிட்டோம். நாம இன்னைக்கு விவாதிச்சத ஒரு சுருக்கமான படமா பாத்திரலாம். சொல்லுங்க. முதல்ல மூளையோட இடது பக்கத்துல இருக்கிற அந்த மதிவட்டங்கிற கூலிங் சென்டர் எப்படி உடம்ப வெப்பத்துல இருந்து காப்பாத்துதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எந்த கட்டுப்பாடும் இல்லாம மூச்சை வெளியே விடும்போது நடக்கிற அந்த 12 அங்குல ஈராறு அமர்ந்தது அப்படிங்கிற மின் அழுத்த கசிவு பத்தி பேசணும். கரெக்ட். நம்ம உயிர் மின்சாரம் எப்படி அயனிகளா வெளியே போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா வீணாகிற அந்த ஆற்றலை தடுத்து மைய அணுக்கருவுக்குள்ள சுழல வைக்கிற பதிவட்டம் ப்ராசஸ் மூலமா உடம்ப காந்தப்புலமா மாத்தி ஈர்ப்பு விசையை எதிர்க்கிற அந்த வியப்பூட்டும் அணுவியல் அறிவியலை ஆழமா அலசணும். ஆமாங்க. உண்மையிலேயே இது உங்க சிந்தனை முறையை உடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த இடத்துல உங்களுக்காக ஒரு புது சிந்தனையை விதைச்சிட்டு இந்த அலசலை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். கண்டிப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இயல்பான கட்டுப்பாடில்லாத ஒரு சாதாரண சுவாசம் இவ்ளோ பெரிய ஆற்றலை நம்ம கிட்ட இருந்து திருடி நம்மள இந்த பூமியோட ஒரு சாதாரண உயிரினமா கட்டி போட்டிருக்குன்னு இன்னைக்கு நம்ம பார்த்தோம். மூச்சு விடுறது மாதிரியான ஒரு சாதாரண விஷயத்திலேயே இவ்ளோ பெரிய இயற்பியல் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா நாம அன்றாடம் எந்த கவனமும் இல்லாம செய்யற வேற எந்தெந்த சாதாரண உயிரியல் செயல்பாடுகள் மனித உடம்போட பிரம்மாண்டமான சாத்தியக்கூறுகளை நம்ம கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கோம். ஆமா, ஒரு ரொம்ப ஆழமான கேள்வி இது. நம்ம பார்வையில, நாம பேசுற வார்த்தைகள்ல, நாம சாப்பிடுற உணவுல, தூங்குற முறையில இன்னும் என்ன குவாண்டம் ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கும். அடுத்த முறை நீங்க சும்மா உட்கார்ந்திருக்கும் போதோ இல்ல பெருமூச்சு விடும்போதோ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நீங்க இப்ப வெளியே விட்டது வெறும் காத்தா இல்ல உங்க உடம்பு பேட்டரியில இருந்து கொஞ்சம் மின்சாரத்தியானு சிந்திச்சு பாருங்க.